பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பு சார்பில் சென்னையிலிருந்து நேபாளம் வரை 3 பெண்கள் காரில் பயணத்தை தொடங்கியுள்ளனர். இதன் தொடக்க விழா சென்னை அண்ணாநகரில் உள்ள கந்தசாமி நாயுடு கல்லூரியில் நடைபெற்றது. நல்லி குழுமத்தின் நிறுவனர் நல்லி குப்புசாமி, சென்னை ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பின் ஆளுநர் மகாவீர் போத்ரா ஆகியோர் பசுமை பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பசுமை பயணத்திற்கு தமிழ்ஜனம் தொலைக்காட்சி மீடியா பார்ட்னராக உள்ளது. தொடக்க விழா நிகழ்வின் போது தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, பெண்கள் துணிச்சலாக இத்தகைய பயணம் மேற்கொள்வது பாராட்டத்தக்கது என தெரிவித்தார். இது கிட்டத்தட்ட ஆரம்ப நாள்லேருந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் வந்துட்டு இருக்கேன். இந்த தரம் ஃபஸ்ட்டு டைம் தேசத்தை விட்டு வெளி தேசத்துக்கு நேபாளுக்கு போகிறாங்க. எல்லோரும் பெண்களே ஈடுபட்டு செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அந்த மாதிரி மனசு அவங்க செய்கிறதுன்றது பெரிய விஷயம். அப்படி இருக்கிற பெண்கள் செய்கிறோன்றது அவங்களுடைய என்ன சொல்கிறது துணிச்சல் பாராட்டத்தக்கது. பெண்களால் சாதிக்க முடியாது ஒன்றும் இல்லைன்றது இந்த மெராரிக்கு இது போல அவங்க நிரூபிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசிய ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பின் ஆளுநர் மகாவீர் போத்ரா, 3 பெண்களும் நேபாளம் வரை பசுமை பயணம் மேற்கொள்வது சாதாரண விஷயம் அல்ல என தெரிவித்தார். பெண்கள் மட்டும் 3 பெண்கள் மட்டும் தனியாக காரில் போய் நிறைய அதோடைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் என்விரான்மெண்ட்டை வலியுறுத்தி தயவுசெய்து எல்லாரும் மரங்கள் நடுங்க, கோ கிரீன் ஒரு கான்செப்ட். இது இந்தியாவில் உள்ள எல்லா ரோட்டரி சங்கங்களும் இணைந்து அவங்களுடைய போய் அங்கே அந்த ஒரு ஊர்லேயும் போய் இதோடைய பர்பஸ் என்னங்கிறத செயல்படுத்துகிறாங்க. இந்த வருஷத்தோட சிறப்பம்சம் என்னென்னா, இந்தியாவை தாண்டி இவங்க நேபாள் வரைக்கும் போகிறாங்க. மொத்தம் 6360 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த பசுமை பயணத்தில் தங்களுக்கு ஆதரவு வழங்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்த பெண்கள் பொது நலனுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்வதாக கூறினர். இந்த வருடம் எங்களுடைய விழிப்புணர்வு பயணம், கார் பயணம் வெவ்வேறு நகரங்களுக்கு சென்று வருவோம். இந்த முறை நேபாள் வரை செல்கின்றோம். அங்கங்கு இருக்கின்ற அத்தனை ரோட்டரி கிளப்புகளையும் நாங்கள் எங்களுடன் இணைந்து செயல்படுவோம். இந்த நம்ம வருங்கால சந்ததியர்களுக்கு சுத்தமான சூழலும் சுற்றுச்சூழலும் மாசற்ற சூழலையும் பசுமையையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் மெயின் நோக்கம். இந்த இயர் சின்ஸ் நாங்கள் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் கவர் பண்ணிட்டதுனால we are moving on to the நேபாள் நெய்பரிங் கண்ட்ரி. ஒரு 1 டேக்கு அட்லீஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இந்த வாட்டி நடுவில் we are not taking any break, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். மரம் நடுதல், எல்லா கோ கிரீன், எல்லா பிளான்ட்ஸ், எல்லாம் மழை பெய்யணும், எல்லா பொது நலனுக்காக நாங்கள் இந்த ஒரு எடுத்திருக்கோம். எல்லாரோட பிளெஸிங் எல்லாமே தேவைப்படுது.